ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு அருமையான ரெசிபி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காடை ஃப்ரை பார்க்க போறோம். இந்த காடை ஃப்ரை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த அருமையான காடை ரெசிபி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப காடை ஃப்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதுல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு கையால வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இப்ப நல்லா வந்து பேஸ்ட் வந்து கலந்து விட்டுட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 காடை எடுத்திருக்கேன். 2 காடையும் நல்லா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா அலசிட்டு கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இதுல வந்து நல்லா கத்தியை வச்சு இந்த மாதிரி கூடு கூடா போட்டுக்கலாம். அப்பதான் வந்து அந்த மசாலா எல்லாம் உள்ளுக்குள்ள இறங்கி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப முறுமுறுன்னு சூப்பரா இருக்கும். இப்ப கூடு போட்டு எடுத்துட்டு இப்ப வந்து நம்ம கலந்து வச்சிருக்க மசாலா கூட வந்து காடையை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப வந்து மசாலா எடுத்து எல்லா பக்கமும் நல்லா பட்டுறபடி நல்லா வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். காடை எல்லாத்துலயும் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இது வந்து ஒரு 2 மணி நேரம் to 4 மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஊறினதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணோம்னா நல்லா வந்து மசாலா எல்லாம் உள்ளுக்குள்ள இறங்கி நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இப்ப வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்ப அந்த எண்ணெயில வந்து நல்லா மெதுவா வந்து காடையை சேர்த்துக்கலாம். காடையை சேர்த்துட்டு மெதுவா வந்து திருப்பி போட்டுக்குங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க. உடனே திருப்பினோம்னா அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு வராது. அதனால நல்லா ஒரு 5 நிமிஷம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மெதுவா திருப்பி போட்டு நல்லா 2 சைடும் நல்லா போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்க வந்து முழு காடையை தான் போட்டு ஃப்ரை பண்ணணும் கிடையாது. இதையும் வந்து சின்ன சின்ன துண்டுகளா போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து நல்லா முழு காடையா போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க 2 காடையும் போட்டு நல்லா இதையும் மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்ல மேல முறுமுறுன்னு ரொம்ப சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா வெந்துட்டு இப்ப வந்து இது எடுக்க போகும்போது ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை இது மேல வச்சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான காடை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும் காடை ஃப்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.